Renato Perspectivas. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஃப்யூச்சரில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வர ஒரு டாபிக் தான் அது என்னென்னா ஆட்டோனமஸ் வெஹிக்கிள். இந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். என்னது பாருங்கள், நீங்கள் ஒரு காரில் உட்காந்துருக்கீங்க, என்னை ஆஃபீஸுக்கு கொண்டு போ, இல்லைனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சீட்டில் ரிலாக்ஸ்டாக உட்காந்து இல்லாத புக் ஏதாவது படிச்சுட்டு வரீங்க. அண்டு வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்துட்டு சேஃபாகவும் ஸ்டேரிங் ஆப்ரேட் பண்ணி இல்லை ப்ரெஷ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்க. ஆமாங்க, இந்தமாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிற கார் தான் இல்லை வெஹிக்கிள்ஸ் தான் ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் என்னென்னா ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற கார் ஆல்ரெடி பார்ஷியல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளாக தான் இருக்குது. அதாச்சும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் அண்ட் கியர் சேஞ்சஸ் இருக்கும். ஆனாலும் இது வந்து ஃபுல் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் வரப்போகுது. இந்த வெஹிக்கிளில் எப்படி இயங்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 4 ப்ராசஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அது என்ன நம்ம ஓனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்சார்ஸ், ரெண்டாவது கண்ட்ரோல் சிஸ்டம், தேர்ட் ஏஐ, ஃபோர்த் மிஷின் லேர்னிங். இது 4ம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சி கொலாபரேட் பண்ணால் தான் ஒரு கார்னால் ஒரு வெஹிக்கிள்னால் ப்ராப்பராக இயங்க முடியும். ஃபர்ஸ்ட் சென்சார்ஸ் என்னன்னா 360 டிகிரி வியூ ஆஃப் சரௌண்டிங் கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லிடார்னு சொல்லப்படுற லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரேடார், அது மட்டும் இல்லாமல் அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் இந்த வெஹிக்கிள்ஸில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்சார்ஸோட வேலை என்னென்னா டிராஃபிக் சிக்னல்ஸை டிடெக்ட் பண்ணுறது, பாதசாரிகளை அனலைஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மற்ற வெஹிக்கிள் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு ரியல் டைம் டெசிஷன் மேக் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த சென்சர்ஸோட முக்கியமான வேலை. அப்புறம் ஏஐயோட முக்கியமான வேலை என்னென்னா சென்சார்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதை லேர்னும் பண்ணிவிட்டு டிரைவிங் தேவையான டேட்டாவில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அனலைஸும் பண்ணிவிட்டு ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறது தான் இந்த ஏஐயோட முக்கியமான வேலை. அடுத்தது கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, நம்ம டிரைவிங் ஆக்ஷனுக்கு தேவைப்படுற ஸ்டீரிங் கண்ட்ரோல், பிரேக்கிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங்கை நம்மளே ட்ரைவ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஏஐ டெசிஷன் மேக் பண்ணுறது தான் இந்த ஏஐ கண்ட்ரோல் சிஸ்டமோட முக்கியமான வேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங் முக்கியமான வேலைன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் மாடலுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு ஒவ்வொரு டைமும் அக்யூரேட்டாக டெசிஷன் மேக் பண்ணுறது தான் இந்த மிஷின் லேர்னிங்கோட முக்கியமான வேலை. இந்த வெஹிக்கிள்ஸில் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த வெஹிக்கிள் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா சிக்னல்ஸை வந்து சிக்னல் ப்ரோட்டோக்காலை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்டக்கிள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் கார்ஸ் இல்லை வித் ஈச் வெஹிக்கிள்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது கேல்குலேட் பண்ணி மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மற்ற டிரைவர்ஸ் என்ன செய்வாங்கன்னு டக்குன்னு கணிச்சிட்டு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பாதசாரிகள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி கூட இதெல்லாம் ஈஸியாக குயிக்காக ப்ராசஸ் பண்ணிவிட்டு ப்ரிகாஷனோட இயங்க முடியும். அப்புறம் ஜிபிஎஸ் அண்ட் ஹை டெஃபினேஷன் மேப்ஸ் ஆல்ரெடி இந்த வெஹிக்கிள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியாக அக்யூரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சேஃப் அண்ட் ஸ்மூத்தாக ஒரு வெஹிக்கிளை வந்து ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். சில டைமில் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தாலோ, இல்லைன்னா பாதசாரிகள் யாராச்சும் இல்லாட்டி மிருகங்கள் யாராச்சும் பாதையில் வந்து சடனாக போகாமல் இருந்தாலோ ஏஐ சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் டிரைவர்ஸோட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி அந்த ஆட்டோனமஸ் வெஹிக்கிளை குயிக்காக ஸ்டாப் பண்ண முடியும். வேர்ல்டுக்கு என்னென்ன பயன் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆட்டோனமஸ் வெஹிக்கிளை பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் மிஸ்டேக்னால வர விபத்துக்களை முற்றிலும் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் எஃபிஷியன்சியாக இருக்கும். அது என்ன ஃபியூல் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் வெஹிக்கிள்ஸ் மோஸ்ட்லி பேட்ரி பேஸ்டாக இருக்கிறதுனால இதில் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இது முற்றிலும் இருக்காதுன்னு கூட எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா பெரிய ஜாயிண்ட் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்துட்டு கொலாபரேட் பண்ணிவிட்டு டெக்னாப் கம்பெனிஸ் கூட கொலாபரேட் பண்ணிவிட்டு நிறையா ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வரலான்னு இருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணியிருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர் காசை எதிர்பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்துட்டிங்கன்னா டெஸ்லா, கூகுளோட வேய்மோ, அப்புறம் ஜூக்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், என்விடியா அவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்துட்டு இந்த ரிலையபிள் அண்ட் சேஃபான சிஸ்டமில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன தான் நம்ம அட்வான்டேஜ்னு சொன்னாலும் இதில் வந்து இஷ்யூஸும் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில வகையான
சவால்களும் நம்ம சொல்லலாம். அது என்னென்ன சவால்கள் பார்த்துட்டிங்கன்னா, இது சரி, அது தவறுன்னு பத்தி யோசிக்கிறதுல சில டைம் ப்ராப்ளம்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் சேஃப்டி. ஏன்னா இது ஃபுல்லி இன்டிகிரேட்டட் சாஃப்ட்வேர் டிவைஸ் இருக்கிறனால, இதில வந்து என்ன இஷ்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஹேக்கிங் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் கிளிச்சஸ்னால என்ன ஆகும்னா, சில நேரங்கள்ல வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமா சொல்லப்போற வெதர் கண்டிஷன். வெதர் கண்டிஷனால வந்து நிறைய இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் புவர் ரோட் விசிபிலிட்டினால, அப்புறம் ஸ்லிப்பரி ரோடுனால, இல்ல வெதர் கண்டிஷன் சில ஓவர் ரெய்னி சீசனா இருக்கிறனால, அந்த மாரி சமயத்தில பார்த்தீங்கன்னா, அந்த வெஹிக்கிள்னால ப்ராப்பரா இயங்க முடியாததுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதுக்கேத்த டெக்னாலஜி அவங்க இம்ப்ரூவ் பண்ணாலும், இது பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் நெறையா இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, டிசிஷன் இன் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி தருணத்தில வந்து அந்த வெஹிக்கிள்னால அ டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சவால்கள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் லீகல் அப்ரூவல் பை கவர்மெண்ட். என்னதான் நம்ம வந்து அந்த காசு வாங்குற மாரி இருந்தாலும், இந்த கவர்மெண்ட் லீகல் அப்ரூவல் தருவாங்களான்னு சொல்லிட்டு நம்மளால கேரண்டியா சொல்ல முடியாது. நிபந்தனைகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபுல்லி ஆட்டோனமஸ் வெஹிக்கிள் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டு போற காலம் போயிட்டு, காரே செல்ஃபா நம்மள சேஃபா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சர்ல நெறையாவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ் வர காலம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம, இது வந்துட்டு ரிலையபிளாவும், சேஃபாவும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நம்பலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப என்கேஜிங்கான டாபிக் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் டாபிக் வந்துட்டு உங்களுக்காக நான் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். பாய்.